அடடடடடடா, என்ன ருசி! நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஆமாடி, ரொம்ப நல்லா இருக்கு. நான் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தரட்டுமா? இல்ல இல்ல, இதுவே போதும். ஏன் போதும்? அங்க இன்னும் கொஞ்சம் இருக்கும்ல, அதையும் எடுத்துக்கோ. என்னடி நக்கலா பேசுற? நக்கலெல்லாம் பேசல, நியாயத்தை தான் கேக்குறேன். ஏன் காலையில இருந்து இங்க ஒருத்தி உட்கார்ந்துட்டு இருக்கனே, நீ பாட்டுக்கு வர போற, காஃபி எடுத்துட்டு வந்து குடிக்கிற, ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து சாப்பிடுற, சோறு போட்டு வக்கனையா கொட்டிக்கிற. ஆனா இங்க ஒருத்தி பச்சை தண்ணி கூட பல்லுல படாம உட்கார்ந்துட்டு இருக்காளே, அவகிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு சமாதானப்படுத்துவோம், ஒரு வாய் சாப்பிட சொல்லுவோம்னு தோணுச்சு அவனுக்கு. ஏண்டி, நான் எதுக்குடி உன்னை சமாதானப்படுத்தணும்? தப்பு பண்ணவ நீ. நியாயமா நீதான் வந்து என்கிட்ட பண்ண தப்புக்கு மன்னிச்சு கத்தன்னு கைய கால புடிச்சு மன்னிப்பு கேட்டு சமாதானம் ஆயிருக்கணும். ஓஹோ, நீ என் கண்ணத்துல அரைஞ்சிட்டு போவ, அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணுமா? சரி, ஏதோ கோவத்துல அடிச்சிட்டேன், சாரிடி, சாப்பிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லி சமாதானப்படுத்த முடியாதா? அது நீ பண்ண காரியத்துக்கு கிடைச்ச பரிசு. நான் எதுக்குடி சாரி சொல்லணும்? நீ மாமியாரா, நான் மாமியாரா? அது சரி, உனக்கு நான் அந்த அறை விட்டதுல தப்பே இல்லடி. இன்னொரு கணத்துலயும் சேர்த்து விட்டுருக்கணும். இதுல சாரி கேட்கணுமாமல்ல? சாரி சாரி பூரின்னுக்கிட்டு ஒரு ஜூஸ நிம்மதியா குடிக்க விடுறியா நீ? சும்மா நச நசனுக்கிட்டு. இருத்த மாமா மட்டும் என் கழுத்துல தாலி கட்டி அபிஷியல் மருமங்களா நீங்க கூட்டிட்டு வரட்டும். இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சது முதல் வேலை ஒன்னு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதான். சரினா இல்லையானு பாரு. என்னடி சொன்ன? ஒன்னும் இல்லையே, நான் என்னோட சோகத்தை சொல்லி புலம்புனேன். ஏதோ வீடு வெளியிலன்னு கேட்டுச்சு. முழுசா கேட்டிருக்கணும், அப்ப தெரியும்டி உனக்கு. ஹலோ மச்சி, சொல்லு மச்சி. கிளம்பிட்டியா? ரெடி ஆயிட்டேன், 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன். ஆமா, இன்னைக்கு சம்பவம் பண்ண போறோம் தானே? சம்பவமா? அப்படின்னா இவனுங்க எதை பத்தி பேசிக்கிறானுங்க? டேய், என்னடா இப்படி கேட்டுட்ட? உன்ன நம்பிதான பிளானே போட்டு வச்சிருக்கோம். நீ வந்த 100% சம்பவம் தான். சரி, நான் வந்துடுறேன். நம்ம புழல் ஜெயிலுக்கு பின்னாடி ரோடு தானே? ஆமாண்டா, அங்கேயே தான். சரியா, 9 மணிக்கு நான் அங்க இருப்பேன். டேய், அப்புறம் மறக்காம அமௌண்ட் எடுத்து வச்சிட்டு இல்ல? அதெல்லாம் எடுத்து வச்சாச்சுரா. நீ போனை வை, நான் கிளம்புறேன். நைட்டு 9 மணிக்கு புழல் ஜெயில் பின்பக்க ரோட்ல மீட் பண்ணி என்ன செய்ய போறாங்க? வரேன் சத்ரியா, அதே இடத்துக்கு நானும் வரேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறீங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அழகு இல்லை இல்ல சட்டை இங்க இருக்கு. ஓ, மேடம் எனக்காக சட்டை எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்களா? அட 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 அட. இப்படி என் கைய மேல வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு ஓகேவா?
என்னாச்சு? என்ன? இல்ல சும்மா சும்மா. ஏன்? என்னது இது? இது சட்டங்க. நீங்க எடுத்து வச்ச சட்டை தாங்க. நல்லா இல்லையா? சட்டெல்லாம் நல்லாதான் இருக்கு. ஆ, ஆனா பட்டன் எல்லாத்தையும் பச்சை குழந்தை மாதிரி மேலையும் கீழையும் மாத்தி மாத்தி போட்டிருக்கீங்க. இது மாத்தி மாத்தி போட்டிருக்கேனா? கரெக்ட். ஆமாங்க. ஏதோ ஒரு ஞாபகத்துல. அதானே, உங்களுக்கு சிந்தனை எல்லாம் வேற எங்கேயோ இருந்தா இப்படிதானே நடக்கும். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது சும்மா தான் நின்னுட்டு இருக்கேன். சும்மா நீ நிக்கிறியா இல்ல எங்க ரூம்குள்ள எட்டி பார்த்துட்டு இருக்கியா? நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன்டி. இவ ஒருத்தி. இல்ல நீ ரூம்குள்ள எட்டி பார்த்தத நான் பார்த்தேன். எதுக்கு எங்க ரூம பாக்குற? சொல்லு ராதிகா, எதுக்கு பார்த்த? சொல்லு இங்க ராதிகா. ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். நீ சொல்லிதான் ஆகணும். மறுபடியும் மறுபடியுமா? கேக்குறேன்ல, பதில் சொல்லு. என்னாச்சு நல்ல குட்டி? தனம்மா, இந்த ராதிகா இங்க நின்னுட்டு யாருக்கும் தெரியாம உங்க ரூம எட்டி பார்த்துட்டு இருக்கா. ஏய், நான் எங்கடி எட்டி பார்த்தேன்? நான் சும்மா இப்படி போயிட்டு இருந்தேன். இல்ல, இங்க இருந்து நீ எட்டி பார்த்த, நான் பார்த்தேன். குட்டி பிசாசு, எதுக்கு இப்படி போய் சொல்ற? ஏய் ராதிகா, இப்ப எதுக்கு குழந்தையை திட்டுற? நீ எதுவும் செய்யாமலே அவ சொல்லுவா? இல்ல ஆமாப்பா, இவ ரொம்ப நேரமா உள்ள எட்டி பார்த்துட்டு இருக்கா. நான் தான் பாக்கலன்னு சொல்றேன்ல. அப்படியே மடியில கொட்டன வைங்க. இங்க பாரு, குழந்தைய கை நீட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. அன்னைக்கே நீ குழந்தை கண்ணத்தை கிள்ளி விட்டு அவ கண்ணெல்லாம் செவந்து போச்சு. இப்போ என் கண்ணு முன்னாடி அவளை அடிக்க போறியா? இன்னொரு தடவை அவ மேல கை வச்ச அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய், என்ன நடக்குதுங்க? பாட்டி, இந்த ராதிகா என்ன பண்ண தெரியுமா? யாருக்கும் தெரியாம தினமும் ரூமை எட்டி பார்த்துட்டு இருந்தா. நான் எதுக்கு இங்க எட்டி பார்க்கறேன்னு கேட்டதுக்கு என்ன அடிக்க வரா. அத்த இல்லத்த, நான் சும்மா இந்த பக்கம் போனது. ராதிகா, இந்த மாதிரி பண்றது உனக்கு அசிங்கமா இல்லையா? மாமா, நான் எட்டி பார்க்கலன்னு சொல்றேன்ல. அப்ப நிலா போய் சொல்றாளா? அட, இவ அந்த பக்கம் போனவ சும்மா திரும்பி பார்த்திருப்பா. அத நிலா பார்த்து தப்பா புரிஞ்சிருப்பா. ஏய், நீ எதுக்கு நீங்க நின்னு கூட கூட பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? வாடி உள்ள.